நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆகாஷ் தம்பி, இந்த கடை உங்களுக்கு பாக்குறதுக்கு சின்னதா தெரியலாம். இந்த ஊர்லயே இந்த மாதிரி ஸ்வீட் வேற எங்கேயும் கிடைக்காது. சீக்கிரமே பெரிய கடை ஒண்ணு எடுக்க போறாங்க. இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி எந்த யோசனையும் இல்லை. புது கடை வாங்கணும்னா நிறைய பணம் வேணும். ஆனா இப்போதைக்கு எனக்கு இவங்க 2 பேரோட படிப்பு தான் முக்கியம். ரொம்ப பொறுப்பான பையன். உங்க தங்கச்சியோட போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன சொன்னீங்க? போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். பொண்ணு எப்படி இருக்கா? பொண்ணு பார்க்க அழகாதான் இருக்கா. ஆனா இவளுக்கு நல்ல குணங்களும் இருக்கணும். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் சரி நான் வெளிப்படையா பேசிடுவேன். அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட வெளிப்படையா இருக்கணும். என் வீட்டுக்கு எனக்கு அதிகமா படிச்ச மருமக தேவையில்லைங்க. உங்க தங்கச்சி என்ன படிச்சிருக்கா? உங்களுக்கு என்னோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கனவெல்லாம் நான் படிக்கணுங்கிறது தான், நான் ஐபிஎஸ் ஆகணுங்கிறது தான். அதிகமா ஒண்ணும் படிக்கல. 7வதுலயே படிப்பு நிறுத்திட்டாங்களாம். போதும் போதும், இதுவே போதும். அதிகமா படிச்ச பொண்ணுங்க வீடு பொறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு பணம் தான் பெருசுன்னு நினைப்பாங்க. நான் இந்த வேலைக்கு தான் போவேன், இதுதான் என் லட்சியம், இதுதான் என் விருப்பம்னு சொல்லுவாங்க. உங்க தங்கச்சிக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியும்ல? அப்புறம் உங்க தங்கச்சிக்கு நல்லா சமைக்க தெரியும்ல? இப்ப என்னோட புருஷனுக்கு இதே மாதிரி ஒரு டீயை போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என் புருஷனோட நிலைமை என்ன ஆகுறது சொல்லுங்க? வீணா என்னோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சு எதுக்கு வீணா இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை நம்ம கெடுக்கணும்? ஆமா, அந்த பொண்ணுக்கு எல்லா வீட்டு வேலையும் செய்ய தெரியும். அவ வேலை செய்ய ஆரம்பிச்சானா அதுக்கப்புறம் யாரையும் எந்த வேலையும் செய்ய விட மாட்டா. சமையல் மட்டும் இல்லம்மா, எல்லா வேலையையும் அந்த பொண்ணு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிருவா. இன்னும் வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்டுடுங்கம்மா. இப்ப அந்த பொண்ணுக்கு பறக்க தெரியுமா இல்லையான்னு மட்டும் தான் நாங்க இன்னும் கேட்கல. என்னங்க, நம்ம பையனுக்காக பொண்டாட்டி தேடுறோம், அப்ப இந்த கேள்வியெல்லாம் கேட்கறது சகஜம் தானே? அது உண்மைதான். இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். இந்த கல்யாணத்துல உங்க தங்கச்சிக்கு சம்மதம் தானே? என் முடிவு என்னன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? ஆமா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அண்ணன் சொல்ற பையனை கட்டிக்கிறதுக்கு அவ தயாரா இருக்கா. அதுவும் இல்லாம பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லனா அவங்க அண்ணன் எதுக்காக மாப்பிள்ளை பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வர போறாரு? என்ன தம்பி? ஆமாங்க. கிருஷ்ணா, அந்த பொண்ணை பார்க்க நாம இன்னைக்கு போகலாம்ல? அவர் வீட்டுக்கு போனதும் பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன். சரி, கேட்டு சொல்லு. சரிங்க. சரிங்க, நானும் கிளம்புறேன். வா தம்பி, வா. வாப்பா, வா. இங்கே இருப்பா. நான் போயிட்டு வரேங்க.
பார்த்து போங்க தம்பி. அப்படியே சீக்கிரம் நல்ல முடிவாக சொல்லுங்க. வரேங்க. வாங்க. வரேன். வாங்க. பொண்ணோட அண்ணன் ரொம்ப நல்லவராக இருக்காரு. பொறுப்பான பையனா, நல்ல பொறுமையாக இருக்கான். நீங்க அந்த பையனை பத்தி ஒன்றும் பேச வேண்டாம். அண்ணன் நல்லவனா இருந்தா மட்டும் தங்கச்சியும் நல்லவளா இருக்கணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லை. அதான் எல்லா விவரமும் கேட்டல்ல, இனி வேற என்ன மிச்சம் இருக்கு? அந்த பொண்ணை பார்க்காம நான் எந்த முடிவு எடுக்க போறது இல்லைங்க. போன தடவை நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன். இந்த தடவை என்ன நடந்தாலும் சரி, பொண்ணை நான் பார்த்து பேசாம எந்த முடிவு எடுக்க போறது இல்லை. சரி. பையனை உனக்கு பிடிச்சிருக்காப்பா? அந்த பையன் நல்ல பையங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா படிப்பு தான் அந்த அளவுக்கு இல்லை. என் தங்கச்சிக்கு பொருத்தமானவன் இல்லை. அது மட்டும் இல்லாம அங்க அந்த வீட்டு நிலவரத்தை பாத்தீங்கல்ல, என் தங்கச்சி அங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஆகாஷ் தம்பி, இந்த ஊர்ல படிச்ச பசங்களை தேடினா நிச்சயமா நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போவாங்க. ஒரு மனுஷனுக்கு பசிச்சா புத்தகங்களை கிழிச்சு ஒன்னும் சாப்பிட முடியாது. யாரா இருந்தாலும் சாப்பாட்டா தான் சாப்பிடணும். 3 வேளையும் நல்லா சாப்பிடணும்னா அதுக்கு கை நிறைய சம்பாத்தியம் வேணும். இந்த பையனையும் எடுத்துக்கோங்க. இவன் ஸ்வீட் கடை வச்சிருக்கான். குடும்பத்தையே தனி மனுஷனா இருந்து பாத்துக்கிறான். அதெல்லாம் சரி, நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட என் தங்கச்சியால வாழ முடியாது. அந்த வீட்டுல அவ வாழ்றது சாத்தியமே இல்லை. அவங்க தேடிக்கிட்டு இருக்க மருமக எப்படி இருக்கணும்னா, அந்த பொண்ணுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும், வாழ்க்கை முழுவதும் மருமக வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் என் தங்கச்சியால இருக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த சம்பந்தம் வேணாம், என்னை மன்னிச்சிருங்க. எல்லா விவரங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் தங்கச்சியை ஒரு கிணத்துல தள்ளி விட முடியாது. ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, ஆனா இந்த சம்பந்தம் வேண்டாம். யாரையும் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது தம்பி. அதனால உங்களையும் நான் வற்புறுத்த போறது இல்ல. ஆனா உங்களை விட வயசும் அனுபவமும் எனக்கு அதிகம். நீங்க பார்த்த கல்யாணங்களை விட 10 மடங்கு அதிகமான கல்யாணங்களை நான் செஞ்சு வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். பொண்ணுங்களோட சுபாவம் எப்படி தெரியுமா? பொண்ணுங்க தண்ணி மாதிரி. எந்த பாத்திரத்துல ஊத்தி வைக்கிறோமோ அவங்க அதுக்கேத்த மாதிரி மாறிடுவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொண்ணுங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்குன்னு அவங்களுக்கு சில சம்பிரதாயங்கள் இருக்கத்தானே செய்யும். அந்த பொண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவா. அதை செய்யறதுக்கு எந்த பொண்ணும் வருத்தப்பட மாட்டா. அந்த கடவுள் நிச்சயம் துணை இருப்பாரு. இப்போ 7 நாளுக்குள்ள வேற ஏதாவது சம்பந்தம் வேணும்னு சொன்னா நிச்சயமா அது கிடைக்கிறது கஷ்டம்தான். நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்க தங்கச்சிக்காக நீங்க ஒரு தேவதை மாதிரி இருக்கிற மாமனார் மாமியார பாருங்க. இல்ல நீங்க வெளிநாட்டுக்கு போக இருக்கிறத போன் அடிக்குது பாருங்க. ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்க. ஹலோ ஆகாஷ், ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். நீ கண்டிப்பா யூஎஸ் போக போறல? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இப்பவே சொல்லிடு. இப்போ 7 நாளைக்குள்ள இதை விட ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னா அது உண்மையிலேயே கஷ்டம்தான் தம்பி. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வேணும்னா உங்க தங்கச்சிக்கு தேவதை மாதிரி மாமனார் மாமியார பாருங்க. இல்லன்னா நீங்க அமெரிக்கா போற விஷயத்த. சார் அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி, நான் கண்டிப்பா யூஎஸ் போவேன். தேங்க்யூ. ஓகே, பாய். அந்த பையன் என் தங்கச்சிய மேல படிக்க விடுவான்ல. இத பாருங்க தம்பி, முதல்ல பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகட்டும், எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் படிப்பு தானே. எல்லார்கிட்டயும் பக்குவமா பேசினா போதாது, எல்லாரும் சம்மதிக்க போறாங்க. அப்ப சரி, நீங்க நீங்க இத பத்தி அவங்க கிட்ட பேசுங்க. அப்புறம் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, அதுதான் சரியான வார்த்தை தம்பி. இனிமே நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். இது ரொம்ப நல்ல குடும்பம், நல்ல பையன். இப்ப நீங்க உங்க தங்கச்சி விஷயத்துல சரியான முடிவை எடுத்திருக்கீங்க தம்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் எதுக்கு அங்க இருக்கு? ஷோ, இது எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. இங்க இருந்தா பிரச்சனையில தான் முடியும். இதெல்லாம் உங்க தங்கச்சி நல்லதுக்கு தானே சொல்றேன். முதல்ல நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் நான் கிளம்பிடுவேன். ஆமா, வேணாம், எல்லாம் நல்லதுக்கு தானே. வேற ஏதாவது இருந்துட போகுது. வாங்கம்மா. வாங்க. வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இது பொண்ணோட அண்ணி. வணக்கங்க. வணக்கம்மா. வயசுல என்னை விட நீங்க ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனா இந்த வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல. அதனால எனக்கு நீ சம்மந்தி வர வேணுமா? அதனால முதல்ல உனக்கு நான் வணக்க சம்பந்தியம்மான்னு தான் சொல்லணும். அங்கீதா, இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது? சரிங்க. வீட்டை பாக்குறீங்கல்லம்மா, எப்படி இருக்கு? பொண்ணு காலையில இருந்து அவங்க அண்ணி கூட சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பா. இப்ப கூட அவங்க அண்ணி கூட சேர்ந்து சமைச்சிட்டு இருந்திருக்கா. கண்டிப்பா அவ உங்க வீட்டை ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாமா. கவலையே படாதீங்க. பொண்ணு இப்ப ரெடி ஆகிறதுக்கு தான் போயிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நீங்க சாப்பிடுங்க. எப்ப வேணாலும் சாப்பிடலாம் தம்பி. முதல்ல உங்க தங்கச்சியை வர சொல்லுங்க. சந்தியா, சந்தியா, நான் இப்ப வந்துடுறேன். என்னாச்சு? சந்தியா எங்க இருக்கா? சந்தியாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நீங்க உங்ககிட்ட சொல்லிடுங்க. சந்தியா எங்கன்னு சொல்ல. எங்கன்னு எனக்கு தெரியல. தெரியலையா? என்ன சொல்ற? தெரியலன்னா அங்க அங்க அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப நான் அவங்க எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போறேன்? ஐயோ, என்ன இதெல்லாம்? பொண்ணு வரையே இவ்வளவு நேரம்? இப்பதான் ரெடியாரன்னு சொல்லிட்டு போனா. அது வந்து என்னன்னா சந்தியா, அங்க பாருங்க, பொண்ணு வந்துட்டா.
உங்கள் விஜய். கிருஷ்ணா, பொண்ணு ஏன் புடவை கட்டிட்டு வரல? பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி சுடிதார் போட்டுக்கிட்டு வந்தா எப்படின்னு சொல்லு. அட என்னம்மா நீங்க, கல்யாணம் எப்படியாவது சீக்கிரமா நடக்கணும்னு சொன்னதே நீங்க தான். இப்ப இதெல்லாம் எதிர்பார்த்தா எப்படி? இப்ப இருக்கிற அவசரத்துல பொண்ணுக்கு பிளவுஸ் தைக்க கூட நேரம் இல்ல. நீங்க மட்டும் இவ்வளவு அவசரப்படாம இருந்திருந்தீங்கன்னா நிச்சயம் பொண்ணு உங்க முன்னாடி புடவை கட்டிட்டு தான் நின்னு இருந்திருப்பா. சரிங்கம்மா, ஆகாஷ் தம்பியோட தங்கச்சி இவங்க தான். வாமா. வணக்கங்க. வாமா, அப்படியே கொஞ்சம் நடந்து வா. பொண்ணு நல்லா இருக்குல்ல? உட்காருமா. உன் பேர் என்னம்மா? என் பேரு சந்தியா. நல்லா இருக்கு. பேரை சொன்ன. உன் பேரு ரொம்ப நல்லா இருக்குமா? சந்தியா. ஆமா, சூர்யா வரலீங்களா? ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதான் பையன் வரல. என் புள்ள கல்யாணத்தன்னைக்கு இங்க வருவான். என் புள்ள சூர்யா எல்லாத்தையும் என் கையிலேயே ஒப்படைச்சிட்டான். நான் எந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறேனோ அவளையே கட்டிப்பான். பையனுக்கு அம்மா மேல அவ்வளவு பாசம். இத பாருமா கீதா, ஒரு விஷயத்தை மட்டும் நான் உறுதியா சொல்வேன். எந்த பையன் தன் தாயை நல்லபடியா பாத்துக்கிறானோ அவன் நிச்சயமா தன் பொண்டாட்டியும் நல்லா பாத்துக்குவான். உன் நாத்தனா அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பா. அப்புறம் அம்மா, உங்களுக்கு பொண்ணை பத்தி நாங்க ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அழகான பொண்ணு, நல்லா வளர்த்திருக்காங்க. இவள இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஊர்ல உங்களுக்கு கிடைச்சானா அதுக்கப்புறம் என்னோட முகத்தை நான் உங்களுக்கு காட்டவே மாட்டேன். உன்னோட அப்பா அம்மாவை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அவங்கள இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லதான். ஆனா திடீர்னு யாராவது நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கேள்விப்படும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உன் வேதனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு மட்டும் அவங்க இருந்திருந்தா அப்ப நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். சரி, நாம வேற ஏதாவது பேசலாம். உன் மனசை கஷ்டப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்ல. சரி சொல்லுமா, நீ என்னெல்லாம் செய்வ? உனக்கு என்ன பிடிக்கும்? இதுல கேட்க என்னமா இருக்கு? இதெல்லாம் பொண்ணு கிட்ட கேட்டா எப்படி? தன்னை பத்தி அவளே பெருமையா சொல்லிக்குவாளா என்ன? அதான் அவங்க அண்ணன் ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரு. சொன்னீங்கல்ல தம்பி? அட இதெல்லாம் விடுங்கம்மா, முதல்ல நீங்க இதை சாப்பிடுங்க. முதல்ல சாப்பிட்டு பாருங்கம்மா, ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா. கண்ணே, எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எடுத்து வையே. நிறைய இருக்குங்க, நீங்க சாப்பிடுங்க. ம்.
அல்வா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல எவ்வளவு நெய் போட்டு பண்ண? ஒரு கரண்டியா இல்ல 2 கரண்டியா?